கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே 3வது வசனம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி நமக்கு இந்த நாளில் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த உலகத்தினுடைய சிநேகம், தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு, கூட பிறந்தவர்களுடைய அன்பு, நண்பர்களுடைய அன்பு, சொந்த பந்தங்களுடைய அன்பு, நம்மை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுடைய அன்பு எல்லாம் ஒரு நாள் மாறும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலே அநாதி என்று சொன்னால் நாம் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்னமே நம்மை அவர் சிநேகித்தார் என்று அர்த்தம். நாளை நிச்சயமாக அநாதி சிநேகத்தால் உன்னை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதனால இந்த உலகத்திலே யாருடைய சிநேகம் வேண்டுமானாலும் மாறி போகலாம். தகப்பனுடைய சிநேகம், தாயினுடைய சிநேகம், நண்பர்களுடைய சிநேகம், கூட பிறந்தவர்களுடைய சிநேகம், சொந்த பந்தங்களுடைய சிநேகம், அவர்கள் சிநேகிக்கிறது ஒருவேளை நம்மை விட்டு அகன்று போய்விடலாம். ஆனால் கர்த்தருடைய சிநேகம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் நம்மை நேசிப்பது ஒரு நாளும் மாறாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் கைவிடலாம், உங்கள் பிள்ளைகள் கைவிடலாம். ஆனால் ஆண்டவருடைய சிநேகம் ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்களை சிநேகிக்கிற ஆண்டவராகிய இயேசுவை உங்களை பார்த்து அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறவரை நீங்கள் சிநேகியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சிநேகம் ஒரு நாளும் ஒருபோதும் அது மாறாது. நிச்சயமாய் தேவன் நம்மை சிநேகித்து நம்மை கடைசி வரை நம்மை நடத்தவர் போதுமானவர் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.